புதிய எருசலேமை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். பல தலைப்பிலே நாம் தியானிப்போம். இது 2-3 தலைப்பிலே 2-3 தலைப்பிலே நாம் இதை தியானிப்போம். அதிலே ஒன்று புதிய எருசலேம் என்றால் என்ன என்பதை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். முதலாவது, புதிய எருசலேம் என்பது பரிசுத்தவான்களின் வாஞ்சை. அதன் மேல் வாஞ்சை வைத்தார்கள், காத்திருந்தார்கள், அதன் மேல் விருப்பம் வைத்தார்கள். இப்படி அநேக காரியங்களை நாம் கவனித்தோம். நம்ம பழைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த 20-25 வருடங்களுக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களுக்கு அது ரொம்ப அதிகமா இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, அது அசைவில்லாத நகரம், அதாவது நிலையான நகரம். இந்த உலகத்தில் காண்கிற எல்லாம் அசைந்து போகும், அழிந்து போகும். ஆமென். அடுத்து, நிலையான ஒரு நகரம் உண்டென்றால் அது புதிய எருசலேம் மட்டும்தான், அல்லது பரலோகம். எல்லாம் அழியும். இந்த நிலையானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நாமும் நிலையானவர்கள் அல்ல. ஆனால் நிலையான நகரத்துக்கு எப்பொழுது நாம் செல்லுகிறோமோ அன்றிலிருந்து நாமும் நிலையானவர்களாக என்ன செய்து விடுகிறோம்? மாறி விடுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. திரும்பவும் ஒரு சில 3வது ஒரு காரியத்தை கவனிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையே எடுப்போம். 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அவருடைய 10வது வசனத்திலே இன்னொரு வார்த்தை, முதல்ல காத்திருந்தார் என்பதை நாங்கள் கவனிச்சோம். அதுல இன்னொரு வார்த்தை வாசிங்கள். 10ஆம் வசனம். தேவன் கட்டி உண்டாக்கின, தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள அது ஒரு நகரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சிட்டி, அது ஒரு சிட்டி, ஒரு பட்டணம் போல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சிலர் நம்ம என்ன கணிப்பு இருக்கு அப்படின்னா, பரலோகம் என்பது ஒரு வீடு மாதிரி, வீடு தான், நம்ம ஒரு குடியிருக்கிற ஒரு வீடு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது ஒரு சிட்டி, ஒரு பட்டணம். ஒரு சில நல்ல நல்ல பட்டணங்கள் சிட்டி எப்படி இருக்குமோ அதே போலதான் பரலோகம் என்ன செய்யும்? காணப்படும். அப்போ அறைகள் காணப்படும் என்று நம்ம பிதாவின் வீடு அதுல கவனிச்சோம். அசைவில்லாததா இருக்கும் புதிய எருசலேம். அதே நேரத்துல அது ஒரு பட்டணம். அப்போ ஆண்டவர் ஒரு வீடை மட்டும் கட்டல, ஒரு தேசத்தை மட்டும் கட்டுறதில்ல, ஒரு பட்டணத்தை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்படி எழுதிக்கோங்க. புதிய எருசலேம் என்பது தேவன் கட்டும் பட்டணம். அப்படி எழுதுனா நல்லா இருக்கும். அல்லது நகரம். நகரம்னு அது சிம்பிள் வேர்டா போயிடும். நகரம் எழுதுறது நல்லது, பைபிள் வேர்டு நம்ம அப்படியே போடுறோம். ஆனா அதை புரிகிறதுக்காக இன்னும் அதை புரிஞ்சு அப்படி சொன்னா, தேவன் கட்டும் பட்டணம். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் கட்டும் பட்டணம். குரலிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ பரலோகம் புதிய எருசலேம் ஒரு வீடாக, அறைகள் இருக்கும். வீடு தான், பிதாவின் வீடு என்று நம்ம கவனிச்சோம். அதே நேரத்துல அது ஒரு புதிய எருசலேம். அது எப்படி இருக்கும்? பட்டணத்தை போல இருக்கும். ரோடு உண்டு, அஸ்திபாரம். அத அடுத்த நம்ம 2வது பாயிண்ட் அதான், புதிய எருசலேமின் சிறப்புகள். அதுலதான் நம்ம ஒரு 25 பாயிண்டாவது தியானிக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ அதுல அவ்வளவு மேன்மைகள் இருக்கு. அது ஒரு பட்டணம். ரோடு உண்டு, மதில்கள் உண்டு, சுவர்கள் உண்டு, இப்படி எல்லாம் உண்டு. அது அடுத்ததுல கவனிப்போம். அப்போ தேவன் கட்டும் அது பட்டணமா என்ன செய்கிறது? இருக்கிறது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப புதிய எருசலேம் தேவன் கட்டும் பட்டணம். பட்டணம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அறைகளும் உண்டு, பட்டணம் தெருக்களும் உண்டு, வீதிகளும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். இது கூட ஒரு வசனத்தை கூட யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணேன். அப்போ தேவன் கட்டுகிறான். நான் போய் ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணுகிறேன். அப்போ ஒரு இடத்தை தேவனே கட்டுகிற ஒரு பட்டணம் தான்
புதிய எருசலேம். ஆமென். எனக்காக கட்டுகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நேத்தே தான் சொன்ன நினைக்க தாஜ்மஹால் ஆமே ஷாஜகான் அவர் மும்தாஜுக்காக கட்டினார். அது எப்படி இருந்துச்சுன்னா தன்னுடைய மேன்மை நான் தான் யார் என்பதையும் அவள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை விளக்குவதற்கு அமைத்ததுதான் தாஜ்மஹால். அப்போ ஆண்டவர் நமக்காக கட்டுறது இதுல கனெக்டா இருக்கும். ஒன்று, அவர் நம்மேல் வைத்த அன்பு அந்த பட்டணத்துல வெளிப்படும். 2, அவர் யார் என்பது அந்த பட்டணத்துல என்ன செய்யும்? வெளிப்படும். 3வது, எனக்கு உண்டான பிரதிபலன் அதுல என்ன செய்யும்? அந்த பட்டணத்திலே வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பட்டணத்தை பார்க்கும்போது அது எதை காட்டுதுன்னா, அவர் என் மேல் வைத்த அன்பு அதிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். 2வது, அவர் யார் என்பதை அதுல வெளிப்படுத்துகிறார். ஓ, ஆண்டவர் கட்டினதா? அப்ப அது அப்படிதான் இருக்கு. அடுத்து, நான் பெறுகிற ஒரு பிரதிபலனும் அதுல என்ன செய்யப்படும்? வெளிப்படுகிறதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப தேவனே கட்டுகிற ஒரு பட்டணம் தான் புதிய எருசலேம். ஆமென். சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவன் கட்டுகிற நகரம். நேற்றை பார்த்தா அது அசைவில்லாத நகரம். அடுத்து இன்னொன்னு எபிரேயர் 11:14. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம். இதுல 2 வேடை அதை இணைக்கிறோம். பட்டணம் அறை வந்துச்சு, வீதி வந்துச்சு, பட்டணம் வந்துச்சு, இப்ப தேசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் அந்த வார்த்தை வருகிறது. சுய பட்டணத்தை நாடி போகிறோம் என்று மட்டும் அல்ல, சுய தேச. அப்போ பரலோகம் என்பது ஒரு தேசத்துக்கான ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு நாடு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாட்டுல இந்திய தேசம் என்பது ஒரு நாடு. இந்த நாட்டுல என்னெல்லாம் இருக்கு? பட்டணம் இருக்கு, வீதி இருக்கு, ரோடு இருக்கு, வேற என்ன இயற்கை அழகு இருக்கு. என்னெல்லாம் இருக்கிறதோ அதே போல எல்லாமே அங்கே காணப்படும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்கிற ஃபீலிங் மட்டும் இருக்க கூடாது. நம்ம ஒரு தேசத்துக்கு என்ன செய்கிறோம்? போகிறோம். இந்தியா என்கிற ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? போகிறோம். அதுல நம்ம தமிழ்ல அந்த வார்த்தை அழகா இருக்கிறது. சுய தேசத்தை நாடி போகிறோம். அந்த வேர்டுக்காக தான் இந்த வசனம் எடுத்தேன். தேசம். எல்லாரும் சொல்லுங்க, தேசம். அப்ப புதிய எருசலேம் என்பது என்னுடைய சொந்த தேசம் அல்லது தேசம் என்கிற இடத்துல பிராக்கெட்ல ஒரு இந்த பட்டணம் என்கிற இதை கூட போடலாம். சொந்த தேசம், சொந்த பட்டணம். அதனாலதான் இந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 5 இருக்கு. நம்முடைய குடியிருப்பு என்பது சிட்டிசன்ஷிப். அப்போ நான் இப்பொழுது இந்தியாவின் பிரஜை, ஸ்தோத்திரம், இந்திய சிட்டிசன்ஷிப். ஆனா இது நிரந்தரம் அல்ல. என்னுடைய ஒரிஜினல் சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது, அல்லது புதிய எருசலேமில் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ அங்கே சிட்டிசன்ஷிப் பெற்ற ஒருவரால் மட்டும்தான் அங்கே குடியிருக்க முடியும். அந்த சிட்டிசன்ஷிப் பெறாத ஒருவர் அதுல என்ன செய்ய முடியாது? குடியிருக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். பரலோகம் எல்லாருக்கும் உரியது. இப்போ இந்திய தேசம் இந்தியர்களுக்குரியது, அமெரிக்க தேசம் அமெரிக்கர்களுக்கு உரியது. நீ அமெரிக்க தேசத்துக்கு நீ சொந்தக்காரனாய் மாறணும்னா நீ அமெரிக்காவில் பிறக்க வேண்டும். அமெரிக்காவில் பிறந்தால் மட்டும்தான் நீ எந்த குடியுரிமை பெற்றுக்கொள்ள முடியும்? அமெரிக்க குடியுரிமை பெற்றுக்கொள்ளும். அவர்கள் தான். அப்போ நம் பரலோகத்தின் சிட்டிசன்ஷிப்பாக நாம் மாற வேண்டும் என்றால் இயேசுவுக்கு நாம் பிள்ளையாக பிறக்க வேண்டும். இயேசுடைய சொந்த இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் யாருக்கு பிள்ளையாய் மாறுகிறோம்? இயேசுவுக்கு பிள்ளையாய் மாறுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இயேசுக்கு பிள்ளையா மாறு. எப்படி உங்களோட ஆதார் கார்டுல இப்ப பேர் வருதோ அதே போல நம்முடைய பேர் தான் பரலோகத்தில் உள்ள ஆதார் கார்டு மாதிரிப்பட்டதும் ஜீவ புஸ்தகம். அப்ப அங்கே பிறக்கும் போது என்னுடைய பெயர் அங்கே உள்ள இதுல ரெஜிஸ்டர்ல என்ன செய்யுது, பதிவேற்றப்படுகிறது. அப்போ நான் அதனுடைய பிரஜையாய் மாறுகிறேன். அப்போ அது ஒரு தேசம், பட்டணம், அறை, வீடு எல்லாம் நிறைந்த ஒரு தேசம்தான் புதிய எருசலேம், பரலோக ராஜ்யம். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமென் பிரைஸ் சொல்லலாம். அடுத்து இன்னொரு வேட கூட புதிய எருசலேம்ல சங்கீதத்துல அதுல வருகிறது. 40 ஆமே கரெக்டா டைப் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல. ஓகே கவனிப்போம், இல்லைன்னா நான் நாளைக்கு அந்த வசனத்தை சொல்ல வேண்டாம். கரெக்ட் 48ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனம் 48:2. சர்வ பூமியின் மகிழ்ச்சியா இருக்கு வட திசையில் உள்ள சியோன் பர்வதம், சியோன் பர்வதம் ஸ்தோத்திரம். பரலோகத்தை குறித்து அதுல அதுவும் புதிய எருசலேமை குறித்த வெளிப்பாடுல சங்கீதக்காரர் பாடுகிறார். சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். அப்போ புதிய எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம். அதை இப்படி புரியும்படியா சொல்றேன். அதுதான் ஆமென் ஸ்தோத்திரம், கேபிட்டல் சிட்டி, மகாராஜாவின் நகரம். எப்படி இந்தியாவின் தலைநகரம் டெல்லியா இருக்கிறதோ அதே போல பரலோகத்தின், ஏன்னா நம்ம கவனிச்சுட்டு வர்றோம், தேசம், பட்டணம், வீதி, வீடு எல்லாம் இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்த்துட்டு வரோம் புதிய எருசலேம்ல. அப்போ ஒன்னே மட்டும் இல்ல, மனிதர்கள் மட்டும்தான் இனி அப்போ சேர்க்கப்படணும். வருகையில் அவர் எடுத்து கொள்ளப்பட்டு நம்ம சேர்க்கப்படும். அப்போ அது புதிய எருசலேம் என்பது த கேபிட்டல் சிட்டி, பரலோகத்தின் ஒரு தலைநகரம் தான் புதிய எருசலேம். அதுவே மகாராஜாவின் நகரம். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். புதிய எருசலேம் ஆமை பரலோகத்தின் தலைநகரம், தலைநகரம் கேபிட்டல் சிட்டி. அங்கதான் கர்த்தரோட சிங்காசனம் இருக்கிறது. அங்கேதான் பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறார். அந்த இடத்துல போவதற்கு தான் இயேசு விரும்புகிறார். அந்த வார்த்தையை நம்ம யோவான் 17 இயேசு ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை நம்ம ஒரு அதை எடுத்து வாசிப்போம். இந்த இதுல நம்ம வாசிக்கும் போது அதுக்கு வேல்யூ நன்றாக புரியும். யோவான் 17 இயேசு ஜெபிக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் 24 ஆரம்பத்திலே வாசிச்சிடலாம், எல்லா வேடமே தேவைதான். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பாயிருந்தபடியினால் காணும்படியாக இம்பார்ட்டன் வேர்ட், நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் இந்த ஜனங்களும் எங்கே இருக்க விரும்புகிறேன், என்னோடு கூட. அப்படின்னா த கேபிட்டல் சிட்டி புதிய எருசலேமில் அவர்களும் என்னோடு கூட இருக்க நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். சத்தமா ஒரு அலையிலையோ சொல்லுங்க, காது கேட்கல. ஆமே. அப்ப இயேசுடைய விருப்பம் நாம் எல்லாரும் எங்கே வந்து சேர வேண்டும்? வெரி குட், புதிய எருசலேம். அல்லேலூயா. எங்க வந்து சேரணும்? புதிய எருசலேம். கர்த்தருடைய சிங்காசனம். நம்ம அதை அப்புறம் பறிப்போம். புதிய எருசலேமின் சிறப்புகள், அடுத்து என்னெல்லாம் இருக்கு, அடுத்து என்னெல்லாம் இருக்காது அப்படின்னு. அப்போ ஆண்டோட ஏக்கமும் அதான். ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை அங்க கொண்டு போகணும் அப்படின்றது அவர் கடமை கிடையாது. நம்ம எல்லாரும் அந்த ராஜ்யத்துல வந்து சேர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அப்படின்றத காட்டிலும் கொஞ்சம் கூட டீப்பா சொல்லணும்னா தேவனுடைய ஏக்கம். அவர் சொல்றார், நான் விரும்புகிறேன்
நம்ம ஒன்றாயிருக்கிறோம். அது அது ரெண்டு வேர்டு. ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று, ஒரே ஸ்பிரிட், ஒரு மனம், ஒன்று. நம்மள ஒருவரும் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கிறோம். அடுத்து ஒரே இடத்துல இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி ஒரே இடத்துல இருக்கிறோமோ அதே போல என்னுடையவர்களும் என்னுடைய இரத்தத்தால் மீட்கப்படுகிற என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே, என்னோட மனவாட்டி எல்லாம், அவர்கள் என்னோடு கூட நான் இருக்கிற இடத்துல, நான் எங்க இருக்கிறேனோ, எந்த இடத்துல இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட என் பக்கத்துல இருக்கும்படியாக நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். அப்ப அவருடைய ஏக்கம் நம்ம எல்லாம் அவரு கூட இருக்கணும். அந்த சந்தோஷத்துலதான் அவர் இந்த பூமியில இறங்கி வந்தார். அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் ரத்தம் சிந்தினா அவருக்கு பெருசா தெரியல. அவர் மரித்தது அவருக்கு பெருசா தெரியவே இல்லை. வலி, வருத்தம் இருந்துச்சு, என்ன சொல்ல, துக்கம் இருந்துச்சு கெத்செமனே தோட்டத்துல. இப்போ லந்து நாட்கள் என்று சொல்லி மக்கள் அதை இது பண்றாங்க, நினைவு கூறுகிறாங்க. தவறு கிடையாது. ஸ்தோத்திரம். நான் ஒருத்தட்ட கேட்டேன், ஏன் இந்த நாட்கள் 40 days ஃபாஸ்டிங் அதிகமா வைக்கிறாங்க? அப்போ அவர் சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த நாட்களே பெரிய அளவு திருமணம் என்ன செய்யாது, நடக்காது. பாதுகாப்பு நடக்காது. ஃபங்க்ஷன் ஒண்ணு என்ன செய்யாது, நடக்க. மேக்சிமம் மக்கள் வீட்டுலதான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்ப இந்த நாளை பயன்படுத்தி ஃபாஸ்டிங் வச்சா எல்லாராலும் என்ன செய்ய முடியும், வர முடியும். அதனாலதான் நிறைய பேர் இதை பயன்படுத்துறாங்க. எனக்கு இது இஷ்டப்பட்டு, ஸ்தோத்திரம். பட் நம்ம அந்த மாதிரி வைக்கிற, நமக்கு இந்த நம்ம மார்ச் மாதத்தை நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஆண்டவர் கிருபையால் வருடம் நடத்த கத்த கிருபை செய்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவர் துக்கப்பட்டார். அவர் கெத்செமனே தோட்டத்துல வச்சு அவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகும். அப்போ நீங்க ஆசை இருக்கு, ஆனா நான் வந்தது அதுக்கு இல்லை, இந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கணும். அப்போ முழு ரத்தத்தையும் சிந்தின போதுதான் பரலோ சிலுவையிலிருந்து தைரியமாய் சொன்னார், எல்லாம் முடிந்தது, உம்முடைய கைகளில் என் ஆவியை நான் என்ன செய்கிறேன். அதாவது மனுக்குலத்தை பரலோகத்துல சேர்ப்பதற்கு நான் இந்த பூமியில வந்து எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் வெற்றியாய் செய்து முடித்து விட்டேன். அப்புறம் அவர்கள் வருவதற்கு எது தடையா இருந்ததோ அந்த தடையை நிர்மூலமாக்கி விட்டேன். யாருக்கு கையில் அகப்பட்டிருந்தார்களோ அவனுடைய தலையை நான் நசுக்கி விட்டேன். இதெல்லாம் அவர் முடிச்சு வந்து, இவ்வளவு வந்து எல்லாம் முடிச்சது. இந்த 17ஆம் அதிகாரம் இயேசு கடைசியாக இந்த பஸ்கா பண்டிகைக்கு பின்பாக மனம் திறக்கிறார், ஓப்பன். 14, 15, 16 என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு சாப்டர். சீசர் இடத்துல இயேசு மனம் திறந்து பேசினது. மற்றது பேசினதெல்லாம் வேத புத்தகத்துல இல்ல, ஆனா இது மட்டும் பேசினாரு, அதெல்லாம் இருந்தா. ஆனா இந்த என்ன பேசினன்றத யோவான் இயேசுவோடு கூட இருந்தனால அவர் மூலமா எழுதப்பட்டது. 14, 15, 16. அதே போல இயேசு ஜெபித்தார் என்று அதிக இடங்களில் இருக்கிறது. ஆனா என்ன சொல்லி ஜெபித்தார் என்று அநேக இடங்களில் இல்லை. ஆனா 17ஆம் அதிகாரத்துல இயேசு என்ன சொல்லி ஜெபித்தார் என்று 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. அதனால 14, 15, 16, 17 இந்த அதிகாரங்கள் எல்லாம் அடிக்கடி நம்ம வாசிக்கணும். ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அதிகமா வாசிக்கணும். முழங்காலே நின்று வாசிக்கணும். இதுல அநேக சத்தியங்கள் வெளிப்படும். அந்த 14 தான் ஹோலி ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்றாரு. ஆமே, ஆண்டவர் அனுபவிச்ச நம்ம நாளையில இருந்து அதான் பார்ப்போம். பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், தேவனுடைய வல்லமை. போன ஃபாஸ்டிங் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகஸ்டா மார்ச் அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னு தியானிச்சோம். பட் எதுல ஞாபகம் இல்லை. அப்போ அந்த வல்லமை, இந்த நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ற, பரலோகத்தை குறித்து பேசுறாரு. அடுத்து நான் போய் உங்களை திக்கற்றவர்களாக வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களை நடத்துவார். இப்படி எல்லாம் ஓப்பன் பண்றதுலாம் இந்த 14, 15, 16 அதிகாரங்களில் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கேபிட்டல் சிட்டி, தலைநகரம் தான் புதிய எருசலேம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இன்னொன்று, புதிய எருசலேம் என்பது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம்
அதனுடைய 2வது வசனம். வெளிப்படுத்து 21:2. யோவான் ஆகிய நான் புதிய எருசலேம் ஆகிய போதும் பரிசுத்த நகரம், த ஹோலி சிட்டி. அது தேவன் கட்டுகிற சிட்டி. ஆமை நிலையான சிட்டி. ஆமை முதல்ல பார்த்தோம் பரிசுத்தவான்களுடைய வாஞ்சை. ஆமே. அடுத்து பார்த்தோம் சொந்த தேசம், அது ஒரு நாடு, அது ஒரு நாடு. அடுத்து த கேபிட்டல் சிட்டி, த ஹோலி சிட்டி, அது பரிசுத்த நகரம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நாகர்கோவில்ல போயிட்டு வந்தா ஏகப்பட்ட இது ஏகப்பட்ட பாவங்களும், சினிமா வாழ்போசும், தியேட்டரும், குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது, இதெல்லாம் பாவம் நிறைந்த மக்களை தான் அதிகமா பார்க்கிறோம். பட்டணமே ஒரு பாவம் நிறைந்ததாகத்தான் இருக்கு. ஆனா இன்னொரு பட்டணம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட பட்டணம்னா, அந்த பட்டணமே பரிசுத்தமா தான் இருக்கும். ஆமே. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு தேசம், அது ஒரு சிட்டி, அது நம்ம கவனிச்சோம். யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் பரிசுத்தவான்களாகத்தான் இருப்பாங்க. ஐயோ, உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பார்த்தாலும் எப்படிதான் இருப்பாங்க? பரிசுத்தவான்களாகத்தான் இருப்பாங்க. ஆனா நம்ம வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜனங்கள் மட்டும் பரிசுத்தவான்களா இருக்க மாட்டாங்க, அந்த சிட்டியே எப்படிப்பட்ட சிட்டியாகத்தான் இருக்கும்? சத்தமா பரிசுத்த நகரம். எல்லாரும் இந்த வார்த்தைய சத்தமா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த நகரம். சத்தமா சொல்லுங்க. வெரி குட், வெரி த ஹோலி சிட்டி. ஓ ஆமென். ஏன்னா கட்டுகிறது பரிசுத்தர். ஆமென். சிட்டி பட்டணம், அதில் வாழ்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். பாவத்துக்கு இடமே இல்லை, பிசாசுக்கு இடமே இல்லை. அதனாலதான் 2 தெசலோனிக்கர் 4 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா 1 தெசலோனிக்கர் 4 1 தெசலோனிக்கர் தான் நினைக்கிறேன். ஆமே. அந்த வேர்டு எத்தனாவது வசனம்? ஆவி ஆத்மா சரீரம் 5ஆம் அதிகாரமா 24வது வசனம். தேங்க்யூ. வாசிங்க. இப்படி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க, நீங்க இருக்க நல்லது. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சிலர் ஆத்மாவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, சிலர் சரீரம். இல்ல 3 இருக்கும். சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறாரு, சரீரத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறாரு. ஓ, பைபிள் தெளிவா சொல்லுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இந்த 3ம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? குற்றமற்றதா இருக்க வேண்டும். ஏன்னா நான் போகிற சிட்டி த ஹோலி சிட்டி, அது பரிசுத்த நகரம். எல்லாரும் ஒரு முறை கூட சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த நகரம். வாழ்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். அந்த நகரத்தை கட்டுகிறவர், தேவன் கட்டும் நகரம். அந்த நகரத்தை, அந்த சிட்டியை கட்டுகிறவர் யாரா இருக்கிறார்? பரிசுத்தரா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த நகரம், அசுத்தமே இல்லாத நகரம். ஆமென். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஓ ஜீஸ், இப்படிப்பட்ட ஒரு அழகிய பட்டணத்தை இயேசு நாம் கொஞ்ச நாள் வாழ்வதற்காக, நம்ம ஸ்தோத்திரம், ஒரு 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 50 வருஷம் 30, சில வீட்டுல எத்தனை வருஷம், அந்த வீடை கட்டும் போது நம்ம எவ்வளவு யோசிச்சு, எவ்வளவு ரசிச்சு, எப்படி எப்படி எல்லாம் காசை பார்க்காம எந்த அளவுக்கு யோசிச்சு நம்ம ஒரு வீடை கட்டுறோம். அப்படிதானே? நம்ம சர்ச்சை கட்டும் போது எவ்வளவு பிளான் பண்றோம், காசு பார்க்கல, காசு அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு அழகா கட்டுறோம் கொஞ்ச நாளுக்கு. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு நகரத்தை, சிட்டியை கட்டி கொண்டு இருக்கிறார். அது கொஞ்ச நாளுக்கு அல்ல, நித்திய காலம். அப்ப அவர் அவ்வளோ ரசிச்சு, அவ்வளோ யோசிச்சு ஒரு பரிசுத்த நகரம், த ஹோலி சிட்டி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன நகரம்? பரிசுத்த நகரம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் கட்டி கொண்டிருக்கிறார்.
நித்திய நித்திய காலமாய் நாம் வாழ போகிறோம். அடுத்த டாபிக்கை ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேன். ஏன்னா இதுதான் நிறைய ஒரு 20 பாய்ந்தாவது நம்ம இதுல சொல்லணும். அப்போ புதிய எருசலேம் என்பது பரலோகம் எப்படி இருக்கும் அந்த டாபிக்ல 3வது டாபிக். முதல்ல பரதீசு, 2வது பிதாவின் வீடு, 3வது புதிய எருசலேம். புதிய எருசலேம்ல தான் நம்ம பல தலைப்புல பார்க்கிறோம். ஒன்று, புதிய எருசலேம் என்றால் என்ன? 2வது, புதிய எருசலேமின் சிறப்புகள். புதிய எருசலேமின் சிறப்புகள். இதுலதான் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் தியானிப்போம். இன்னைக்கு புதன், வியாழன், வெள்ளி இந்த 2 நாட்களும் அதை தியானிக்கிறதாக இருக்கும். ஒன்று, நான் வேகமா போக்குறேன். அதே நேரத்தில் சொல்ல வேண்டியதையும் சொல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆமென் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, சத்தத்தை உயர்த்தி. முதல் வேடு. 2, சில பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள் புதிய எருசலேம் பறக்கும் தன்மை கொண்டது அப்படின்றாங்க. சில புத்தகங்களை வாசித்தேன். இந்த வசனத்தை கோட் பண்றாங்க. அவங்க அது எப்படி சொல்லுதுன்னா, அந்த புதிய எருசலேம் என்பது கேபிட்டல் சிட்டி. 3 விதமான இடத்துக்கு நான் நேற்றைக்கு சொன்ன 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு மக்கள் போவார்கள். நான் பார்க்கிற இந்த உலகம் வெந்து உருகி சாம்பலாகும். அதை நம்ம படிப்போம். 21:1-2 நம்ம பார்க்கிறோம். இது 3ஆக அடுத்து பிரிக்கும். நம்ம பரலோகத்தில் உள்ள 3 பிரிவுகளை தான் கவனிச்சுட்டு இருக்கோம். அடுத்து 3, 1 புதிய வானம், அடுத்து புதிய பூமி, 3வது புதிய எருசலேம். புதிய எருசலேம். அப்போ புதிய வானத்துல சில மக்கள் இருப்பாங்க, புதிய பூமியில சில மக்கள் வாழ்வாங்க. புதிய எருசலேமுக்கு தான் மணவாட்டி சேர்க்கப்படுகிற இடம் புதிய எருசலேம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன், இது கற்பனை கிடையாது. பட் நம்மளால சில வார்த்தையால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. அப்போ நான் படிச்ச 2-3 புத்தகங்கள் என்ன எழுதுன்னா, அப்ப அந்த புதிய எருசலேம் பறக்கும் தன்மை இருக்கு. இந்த வெளிச்சத்துலதான் கர்த்தர் அங்கதான் வெளிச்சமா இருப்பார். புதிய வானத்துல புதிய பூமியில இருக்கிற மக்களை விசிட் பண்ணுவதற்காகவும் சந்திப்பதற்காகவும் அந்த சிட்டியே அது எப்படி இருக்குன்னா, அது பறக்கும் தன்மையாக என்ன செய்யும், காணப்படும். அதனாலதான் இங்க இந்த வசனத்திலையும் யோவான் தன் காட்சியில பார்த்து சொல்லுகிறார், அது பரலோகத்தை விட்டு தேவனிடத்துல பரலோகத்தை விட்டு இறங்கிச்சு. அது கீழே பறக்கும் தன்மை. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நம்ம புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் போகிறவர்களா மட்டும் இருக்கக்கூடாது. நம்முடைய ஏக்கமும் ஆசையும் எதுவா இருக்குன்னா, புதிய எருசலேமுக்கு நாம் போக வேண்டும். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அது மணவாட்டிக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஸ்தலம். ஓகே. அப்போ அது அந்த வசனத்தை அப்படியே சொல்றோம். ஒன்று சிறப்பு, ஒன்று தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு அது என்ன செய்வோம், இறங்கும் தன்மை, பறக்கும் தன்மை என்று கூட சொல்லலாம். 2வது, நான் இதைதான் 2வது வேண்டு, அது அலங்கரிக்கப்பட்டது. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல என்ன செய்து இருந்தது, ஆயத்தமாக்கப்பட்டது. அதாவது ஒரு மணவாட்டி எப்படி ஆயத்தமாக்குவாங்களோ அதே போல ஒரு சிட்டியே, அந்த புதிய எருசலேம் அந்த பட்டணத்தையே கர்த்தர் என்ன செய்கிறாரு, அலங்கரிக்கிறாரு. அலங்கரிக்கப்பட்ட. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ அது புதிய எருசலேம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, பட்டணமே, அந்த தேசமே அது மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எப்படிப்பட்டிருந்தது சொல்லுங்க.
அலங்கரிக்க. நம்ம கிறிஸ்துமஸுக்கு வீடு அலங்கரிப்போம். 1ஆம் தேதி முடிஞ்ச உடனே ஓனை எல்லாத்தையும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, கலட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு திருமணம் வந்துச்சுன்னா வீடு பெயிண்ட் அடிப்போம். இப்ப நம்ம எழுத்துவ கூட்டம் வர்றதுனாலயாவது முடிஞ்சளவு என்னெல்லாமோ செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணணும். அப்போ ஆனா இது முடிஞ்ச உடனே அடுத்தாக்க பழைய இது மாதிரி ஆயிரும். கல்யாண வீடு வரும்போது வீடு என்னது சீரியல் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் கட்டி பயங்கரமா இருக்கு. ஆமா, கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் ஆச்சுன்னா அவரு வந்துருவாரு, செட்டுக்காரர் எல்லாத்தையும் கலத்திட்டு போறதுக்கு முடிஞ்சு. ஆனா அது அப்படி இல்லை. அந்த சிட்டி ஒரு நாள் 2 நாள் அல்ல, அந்த சிட்டியே அது தினமும் அது எப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, டூப்ளிகேட் பொருளை கொண்டு அது அலங்கரிக்கப்படல, அழியும் பொருட்களை கொண்டல்ல, அது அழியாத பொருட்களை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் அலங்காரமாகத்தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் எப்படிப்பட்டதாகத்தான் எப்படி இருக்கும், அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். எப்படியெல்லாம் அதனுடைய பிரகாசம் வெளிச்சம் எப்படி இருக்கும், அதோட அலங்காரம் எப்படி இருக்குன்னா, 3வது பாயிண்ட்ல அதை கொண்டு வரேன். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். 21ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அதன் பிரகாசம், இங்கெல்லாம் என்னென்ன விலையுறந்த கல் எனக்கு தெரியல. ஆனா இங்குள்ள கல்லெல்லாம் இங்குள்ள கற்களுடைய விலையை காட்டிலும் ஒரிஜினல் விலை அங்கதான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ர கல்லை போல வந்தது. அங்குள்ள லைட்டு இங்குள்ள லைட்டு சீரியல் அந்த லைட்டு, பட் அங்குள்ள பிரகாசம் லைட்டு வெளிச்சம், கத்திரை வெளிச்சம் அது ஒரு பக்கம். இது வந்து அலங்காரத்துக்கு உள்ள வெளிச்சம். அது மிகவும் விலையுயர்ந்த எப்படிப்பட்ட கல்லை போல இருந்தது, ரத்தின கல்லை போலவும், அடுத்து பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ர கல்ல போலும் இருந்துச்சு. அப்ப மின்னி 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 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சுவர்கள், அந்த பிரகாசம் அவ்வளவு வெளிச்சமா இருக்கும். வெளிச்சமா இருக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் வெளிச்சம் அலங்காரமாகவும் இருக்கும். ஆமென். நான் இதை மெடிடேட் பண்ணும்போது எனக்கு என்ன, நான் இதை டைப் பண்ணிட்டு இருக்கும் ராத்திரி 1 மணி 2 மணி. அதனால எனக்கு அதிகாலை ஜெபத்துல லேட்டா வாரது. இன்னைக்கு 5:45 ஆகும். மற்றவங்களுக்கு வராத்தவழி தெரியாது, சரி அப்படி இருக்கட்டும். ஓகே, சோத்திரம். அப்போ நான் ஒரு நைட் உட்கார்ந்து இதை இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இதை மெடிடேட் பண்ணி எனக்குள்ள வந்த ஆசை, ஒரு நாளாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு. எப்படி நம்ம என்ன சொல்ல, இந்த மண்ணான மூளை இருந்தது, ஒரு நாளாவது அதை என்ன செஞ்சிட்டு வந்தோம். அப்பதான் மண்டையில தட்ட மாதிரி, இது ஒரு நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதல்ல, நித்திய காலமாய் நிரந்தரமாய் நாம் வாழ்வதற்காக தேவனே ஆயத்தம் பண்ணின ஒரு நகரம்தான் இந்த புதிய எருசலேம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்படிப்பட்ட 3வது பாயிண்ட் அப்படி கொண்டு வாங்க. ரத்தினக்கல் வஜ்ரக்கல் போன்ற பிரகாசம் கொண்டது. ஆமென். ரத்தினக்கல் வஜ்ரக்கல் போன்ற பிரகாசம் கொண்டது. ஆமென். அப்போ அது பறக்கும் தன்மை உள்ளது. 2, ஆமே, மணவாட்டியை போல அந்த பட்டணம் என்ன செய்யப்பட்டது, மணவாட்டிகள் அலங்காரம், பட்டணத்தையே மணவாட்டியை போல கர்த்தர் அலங்கரிக்கிறார். 3வது இந்த கற்களால் ரத்தினக்கல், இதை காட்டிலும் விலையுயர்ந்த கல் எங்கேயும் கிடைக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ விலையுயர்ந்த ரத்தினக்கல், பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ர கல்லை போன்ற பிரகாசம் கொண்டது. சத்தமா ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்படியே கண்களை மூடுவோம். மணி 8:30 தாண்டிட்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமா நாம் தொடர்ந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். எத்தனை பேர் இதை நம்ம மெடிடேட் பண்ணும்போது எத்தனை பேருக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு,
ஆமே. எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எத்தனை பேருக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு மேல ஒரு 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 ஆண்டவர் மேல உள்ள மரியாதை இன்னும் அதிகமா ஆகுது. ஒண்ணு இல்லாத எனக்கு இவ்வளவு நல்ல நாட்டை, இவ்வளவு நல்ல தேசத்தை, இவ்வளவு நல்ல இடத்தை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஹalleluya. ஆமென் சொல்றவங்க சத்தமா ஆமென். இந்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. எங்களுடைய சொந்த கண்ணால் நாங்கள் அதை காண்போம். இயேசுவை காண்போம். அந்த சிற்றியை நாங்கள் காண்போம். கர்த்தர் எங்கள் சொந்த கண்ணால் கர்த்தர் பார்க்க வைப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகிய நாடு, அழகிய ராஜ்யத்தை நீ எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதற்கு நன்றி. அந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதி. நாங்கள் எல்லாரும் அந்த நாட்டை சுதந்திரிப்போம். நாங்கள் எல்லாரும் அந்த நாட்டை அனுபவிப்போம் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். இதற்காக நாங்கள் ஓட கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்க நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை செய்யும். இன்னும் இந்த சத்தியங்களை கற்றுத்தாரும். நாளையிலிருந்து நாங்கள் அதிகாலை ஆண்டவரே பகல் கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். பகல் கூட்டமும் எங்களை ஆசீர்வாதமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அநேகரை கொண்டு வாரும். உடைய வல்லமை குறித்து நாங்கள் தியானிக்கவும் ஜெபிக்கவும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போயிட்டு வாங்க.